பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 54, இறை வார்த்தை 14. நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய், ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மாதத்தில், இந்த கடைசி நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கண்மணி போல் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இருக்கின்றாரே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கின்றாரே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வரக்கூடிய நாட்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை மாட்சியப்படுத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதித்து தக்க பலன் கொடுத்து நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். உன்னுடைய ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்கின்றார். ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் கவலை உங்களுடைய உள்ளத்தை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நீ கலங்க வேண்டாம். நீ நேர்மையில் நிலைநாட்டப்படுவாய். உன்னுடைய ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு மாறி போகும். என் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து என்னுடைய பாதத்தில் அமர்ந்து உன்னுடைய தேவைகளை என்னிடம் சொல்லக்கூடிய வேளையிலே, கேட்கக்கூடிய வேளையிலே, உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடம் வந்து அறிக்கையிடக்கூடிய வேளையிலே உன்னுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமை உம்மை விட்டு மாறி போகும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான அதிசயமான தந்தையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு இருப்பதை தவிர இந்த உலகத்தில் மெய்யான பாக்கியம் எதுவுமே இல்லை. ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக முறை நான் என்னை ஆய்ந்து அறிந்த நேரங்கள் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கின்றீர், உன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர், நீர் என்னை திருநிலைப்படுத்தி இருக்கின்றீர். ஆனாலும் அநேக முறை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறேனே என அதற்கு காரணம் என்ன? ஏதாவது தவறு செய்திருந்தால் அந்த தவறை என்னிடமிருந்து அகற்றிவிடும். உமக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் வாழக்கூடிய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு தாரும் என்று கேட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் ஆண்டவர் யோபுக்கு பிரச்சனைகளை அனுமதித்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை அனுமதிக்கலாம். அந்த பிரச்சனைகளை அனுமதிக்கக்கூடிய நேரத்திலே நாம் அதில் இருந்து அநேக முறை அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்முடைய மனமானது குரங்கை போன்றது. எவ்வாறு குரங்கு மரத்தை விட்டு தாவி செல்கின்றதோ அதே போல் நம்முடைய உள் உணர்வுகளும் நம்முடைய இதயமும் தாவி சென்று கொண்டு இருக்கும். எனவேதான் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சில நேரங்களில் கடவுள் சில பாடுகளை நமக்கு அனுமதிக்கலாம். அன்பின் கடவுள், நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுள், நம்மை திருத்துவதற்காக அவர் அனுமதிக்கலாம். அதை சுமையாக எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு ஆசீர்வாதமான சுகமான சுமையா எடுத்துக்கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அந்த ஆலோசனை கேட்டு நாம் வெளியிலே வர வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து இருப்பதற்கு உள்ள அடையாளம். ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா?
நீங்கள் முழுவதுமாய் ஒரு பெட்டிக்குள் அடைக்கப்பட்டது போல் உங்களுடைய உள்ளம் அடைக்கப்பட்டு இருக்கின்றதாம். நீங்கள் தனிமையில் வாழ்ந்து கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றாம். எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த ஒடுக்கப்பட்ட நிலைமை என்று சொல்லி அச்சத்தோடும் பயத்தோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ கலங்க வேண்டாம். நீ இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கின்றாய். என்னிடம் வந்து மன்றாடி நான் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நீ நன்றி செலுத்தி நீ ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி 57வது அதிகாரம் 15வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, நொறுங்கிய நலிந்த நெஞ்சினத்தோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், நீங்கள் நொறுங்கி நலிந்த நெஞ்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை வாழ்விக்க போகின்றார். நலிந்த நெஞ்சத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களை திடப்படுத்துவதற்காக இன்னும் இந்த நற்கருணையின் வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தைகளை உங்களுக்கு தருகின்றார். ஏனென்றால் நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறபடியினால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். எனவே உங்களுடைய நிலைமை, உங்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலைமையை அவர் அறிந்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருந்தது. அவர் திருமணமாகி இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை வேறு யாரிடமும் சொல்லவும் முடியாது. அவ்வளவு நொறுங்கிய நெஞ்சத்தோடு கடைசியாக தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை அவர் எடுத்தார். அதிலும் அவர் தோற்று போனார். கடைசியாக என்ன செய்தார் தெரியுமா? நேராக கோயிலுக்குள் சென்று அந்த நற்கருணை பேழைக்கு முன்பாக அமர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய பாடுகளை அறிக்கையிட்டார், பாவங்களை அறிக்கையிட்டார். உண்மையோடு வாழ்வேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய நொறுங்கிய உள்ளத்தை அவர் குணமாக்கினார். அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையை எடுத்து மாற்றி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா நான் இருப்பேனா? இந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலும் கூட யோபு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே. நான் என்னுடைய ஆண்டவரை ஒருபொழுதும் தவறாக பேச மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவிக்கு முன்பாக இருந்து அவர் சத்திய பிரமாணம் செய்தாரே. அதே போல் நீங்கள் வாழ முடியுமா? யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். நண்பர்கள் வந்து அவரோடு பேசிய வேளையிலும் கூட அவருடைய உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். கடைசியாக ஆண்டவர் அவருக்கு முன்பாக வந்து பேசிய வேளையிலே அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையை எடுத்து மாற்றி அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு 42வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளன. ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சார்பாக அவர் செயலாற்றுவார். எரேமியா 15வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாரை விடுவிப்பதற்கு, யாரை காப்பதற்கு? நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்காகவும் நம்மை காப்பதற்காகவும் நம்மோடு கூட இருக்கின்றாரே. இதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேறு எது வேணும்? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கணவருடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கலாம்.
பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலைப்படலாம். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து கவலைப்படலாம். அந்த சூழ்நிலைகள் உங்களை ஒரு ஒடுக்கப்பட்ட மனநிலையோடு இருக்க செய்திருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமான ஆசீர்வாதத்தை உங்கள் மீது பொழிந்தருள்வார். உங்களுடைய குடும்பத்தின் மீது பொழிந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மெய்யான தெய்வத்தை தான் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களுடைய சார்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் செயலாற்றுபவர் யார் அன்பார்ந்தவர்களே? அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருளவும் வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றாரே. தன்னுடைய சீடர்களை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வேளையிலே, ஏன் உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்கள்? நீங்கள் கலக்கமடைய வேண்டாம், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாரே. அவருக்கு தெரியும், என் மகன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றான், அவனால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாது, எனவே அவனுடைய சார்பாக இருந்து நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி உங்களோடு கடந்து வருவார். அவர் ஒருபொழுது உங்களை விட்டு அகன்று போகக்கூடிய கடவுள் அல்ல அன்பார்ந்தவர்களே. எனவே அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி வருவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நம்முடைய குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, வேலை செய்த இடத்திலும் சரி, சில சூழ்நிலைகள் நம்மை ஒடுக்கப்பட்ட நிலைக்கு தள்ளிவிடும். எனவே அந்த நேரத்தில் நாம் துவண்டு போய்விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்து நாம் அந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நான் பட்ட இந்த பாடுகள் போதும் ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலையை மாற்றி கொடும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர், எனவே அதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு அகன்றும் போக மாட்டார். திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நெருக்கடியான வேளை நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி சாய்த்து என்னை விடுவித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய மாற்றத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்திருப்போம். அவர் நமது சார்பாக இருந்து செயலாற்றுவார். எனவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இதோ எங்கள் நடுவில் இருந்து ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீரே வல்லவரும் நல்லவருமாய் இருக்கின்றீர். எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சில நேரங்களில் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி சென்று நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் அப்பா. அந்த பாவத்தின் நிமித்தம் நாங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்ட நிலைமை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆகிய உம்மை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதபடி நீர் எங்களோடு இருந்தபடி ஆண்டவரே, இந்த நாளிலும் புதிய நாளை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர். அதற்காக நன்றி
சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நெருக்கமான நேரத்தில் நாங்கள் யாரை தேடி போக முடியும் சுவாமி? உலகத்தின் பின்பாக போய் என்னுடைய நண்பர்களிடம் என்னுடைய ஒடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் சொன்னால் அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்களே. எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக எங்களை பற்றி புறம் கூறுகிறார்களே சுவாமி. அந்த சூழ்நிலைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீரே மெய்யான தெய்வமாய் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். எங்களோடு இருந்து நீர் செயலாற்றுகின்றீர். எனவே இந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீர் ஆறுதலாய் இருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் ஆறுதலாய் இருக்கின்றன. ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற அடையாளங்கள் ஆறுதலாய் இருக்கின்றன. திருச்சபையினுடைய வழிபாடுகள் ஆறுதலாய் இருக்கின்றன. திருச்சபையினுடைய படிப்பினைகள் ஆறுதலாய் இருக்கின்றன. எனவே தந்தையே, நீர் எங்களோடு இரும் சுவாமி. ஒரு பொழுதும் எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி அற்புதமாய் நீர் செயலாற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையே, இந்த எசையா 57:15 சொன்னீரே, நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நெஞ்சத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு சுவாமி. அந்த குடும்பங்களை நீர் தொடும்படியாக செபிக்கின்றேன். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை எடுத்து மாற்றுவீராக. கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் துடைத்திடும்படியாகவும் ஆண்டவரே, நொறுங்கிய நெஞ்சத்தினுடைய ஆண்டவரே, இந்த நெஞ்சத்தை, இந்த இதயத்தை நீர் குணமாக்கிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே குற பிரசவத்தில் பிறந்து ஆண்டவரே மூளை வளர்ச்சி குன்றியும் ஆண்டவரே உடலில் உள்ள உறுப்புகள் பாதிக்கப்பட்டும் பிறந்திருக்கிறார்கள். அநேக பேர் அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை நீர் சந்தியும் தகப்பனே. அவர்களோடு நீர் கூட இருந்து செயலாற்றுகின்றீர் என்பதை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உணர்த்தும்படியாகவும் அவர்களுக்கு தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் நான் ஒடுக்கப்பட்டு விட்டேன், என் தாய் தந்தையினால் கைவிடப்பட்டு விட்டேன் என்கின்ற நிலைமை உணர்ந்து விடாதபடி ஆண்டவரே நீர் கூட இருந்து செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. இந்த நாளிலும் கூட திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். திருச்சபையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். அருட் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். அவர்கள் ஒரு வேளை உமக்கு எதிராக செல்லக்கூடிய வேளையிலும் ஆண்டவரே, அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பதை உணரக்கூடிய வேளையிலும் அவர் உம்மை நோக்கி வருவார்களாக. நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு தந்தையாய் இருந்து அவருடைய தேவைகளை நிறைவு செய்து உடைந்த உள்ளத்தை நீர் உருமாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரூபாரிலாபா ஷராபா துரலாமா ஹாலாபா ஷராபா. Thank you Jesus. Praise to Jesus. Glory to Jesus. Hallelujah. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் வழிநடத்திய இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். இதற்காக பணி செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றீர். தேவைகளை நிறைவு செய்திருக்கின்றீர். அதற்காக துதிக்கிறோம் சுவாமி. நீரை பலப்படுத்தும், வழி நடத்தும், தூய உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுடைய மனநிலைகளை அறிந்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து இருக்கின்றார். எனவே வரக்கூடிய மாதத்திலும் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து ஒடுக்கப்பட்ட நிலை உங்களை விட்டு போகும்படியாக உங்களோடு கூட இருந்து காத்தருள்வாராக. ஆமென்.